அந்த வகையில் கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பவன், புவியில் நானோர் புகழுடை தெய்வம், பொன்னிலும் விலைமிகு பொருள் என் செல்வம். இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில், இவை தவறென்றால் எதிர்ப்பதென் வேலை. ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிகன் அவள் எழுதுறார். இது ஒரு அலங்கார சொல்லோ இல்ல மமதையுடன் கூடிய சொற்களோ கிடையாது. இது ஒரு அருள்வாக்கு, இது ஒரு அசரீரி. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கணித்த பல விஷயங்கள் இன்று உண்மையாக இருப்பதால் தான் சொல்கிறேன். அவர் ஒரு காலக்கணிதம். கிபி 2000 பற்றி அவர் எழுதுறார். ஒரு 100 கோடியாய் மக்கள் தொகை கூடி உணவுக்கு தத்தளிச்சுட்டு இருக்கும். வேதங்கள் தோன்றியே உள்நாட்டு யுத்தம் மூழும்னாரு. பல நாடுகளில் இன்று இதுதான் நிலை. நினைக்கின்ற வேளையில் கிடைக்கின்ற லாபமே நிஜம் என்ற எண்ணம் வரும்னார். உண்மைதான? மனசாட்சியை தள்ளி வச்சுட்டு முந்தினவன் கைக்கு மந்திரவாள் என்ற கோட்பாடோட பணமும் பொருளும் தேடி தேடி குவித்து கொண்டிருக்கிறோமே தவிர இது சரியா தவறா, தேவையா தேவையில்லை என்ற சிந்தனை எல்லாம் நமக்கு இல்லை. கடந்த காலத்தை ஆய்வு செய்வதும் எதிர்காலத்தின் போக்கை கணிப்பதும் தான் காலக்கணிதம் என்றால் அதில் கவியரசர் கை தேர்ந்த வல்லுனர்.